ஆயிரமாம் பறவைகள் கூடி ஆலமர கச்சேரியா, ஆயிரமாம் பறவைகள் கூடி ஆலமர கச்சேரியா, கூச்சலிடும் பறவை எல்லாம் எம்மாடி எம்மாடி, கூட பிறந்த பொறப்புக்களே எம்மாடி எம்மாடி, கூச்சலிடும் பறவை எல்லாம் எம்மாடி எம்மாடி, கூட பிறந்த பொறப்புக்களே எம்மாடி எம்மாடி. வீட்டை சுத்தி வேப்ப மரம் முருக மரம் நிக்கிதடி, வீட்டை சுத்தி வேப்ப மரம் முருக மரம் நிக்கிதடி, உறவுகள் வெறுத்தாலும் எம்மாடி எம்மாடி, வேப்ப மரம் வெறுக்காதடி எம்மாடி எம்மாடி, உறவுகள் வெறுத்தாலும் எம்மாடி எம்மாடி, வேப்ப மரம் வெறுக்காதடி எம்மாடி எம்மாடி, உறவுகள் வெறுத்தாலும் எம்மாடி எம்மாடி, வேப்ப மரம் வெறுக்காதடி எம்மாடி எம்மாடி. சாதாரண பாட்டு தான், ஆனால் இயற்கையை வாடக்கூடாதுன்னு பாட்டி நினைக்குது. அன்னம்புள்ள வாடுனா கூட பரவாயில்ல, அந்த தென்னம்புள்ள வாடக்கூடாதுன்னு நினைக்குது. ஆனால் சினிமாவில் ஒரே ஒரு தோப்பில் ஒரே ஒரு தேங்காய், தேங்காய் எனக்கு கொட்டை உனக்கு, ஒரே ஒரு தோப்பில் ஒரே ஒரு மாங்காய், மாங்காய் எனக்கு கொட்டை உனக்கு, கொட்டை பூரா நம்மகிட்ட தள்ளிடுறாங்க. இன்னைக்கு அம்மா என்ற வார்த்தை கூட அசிங்கமாக போச்சு. ஒரு பாட்டு என்னடாண்டா, நேத்து ராத்திரி, இந்த அடுத்த வரிய பாட தம்பி ரெடியாக இருக்கார். இன்னொரு பாட்டு நேரடியாக பாடுறாங்க, ஏ ஆத்தா தோரமா வாரையா. இப்படியெல்லாம் தாய் அம்மா என்ற சொல், ஆ என்பது உயிர், இம் என்பது மெய், மா என்பது உயிர்மெய். உயிராகவும் உண்மையாக இருப்பவர் தான் தாய். அந்த தாய்க்காக பல மேடைகளில், ஏன் பட்டுக்கோட்டை கலைஞரில் கூட 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாடின அந்த பாட்டு வியாபாரி படத்துக்கு வந்திருந்தாலும் வெங்கடேஸ்வர மந்திரி இந்த கல்லூரியில் இந்த ஸ்கூலில் அந்த பாட்டை பாடுவதற்கு வாய்ப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. 1000 உறவு நம்ம தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா, தாய் போல தாங்க முடியுமா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. 1000 உறவு நம்ம தேடி வந்து நின்னாலும் தாய் போல தாங்க முடியுமா, தாய் போல தாங்க முடியுமா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா தாயடா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. இளவட்டமானாலும் என்ன தெச்சு குளிக்க வைப்பா, ஏமாத்தும் புள்ளைய நம்பி இதயத்தை கொடுத்து வைப்பா. இளவட்டமானாலும் என்ன தெச்சு குளிக்க வைப்பா, ஏமாத்தும் புள்ளைய நம்பி இதயத்தை கொடுத்து வைப்பா. கட்டெரும்பு ஒண்ணு கடிச்சா
கத்திக்கிட்டு அவன் முழிப்பான். கட்டெரும்பு ஒண்ணு கடிச்சான், கத்திக்கிட்டு அவன் முழிப்பா. பெத்தவளுக்கு கைமாறுதான் புள்ள என்ன கொடுக்க போறான். பெத்தவளுக்கு கைமாறுதான் புள்ள என்ன கொடுக்க போறான். உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா தாயடா. பலாலயம் எங்கும் மணி முழங்குது பூமியிலே, நம்ம தாதானே நமக்கு சாமி வாழ்க்கையிலே. பலாலயம் எங்கும் மணி முழங்குது பூமியிலே, நம்ம தாதானே நமக்கு சாமி வாழ்க்கையிலே. 100 அடி பட்டாலும் துப்பாக்கி குண்டுகள் சுட்டாலும், 100 அடி பட்டாலும் துப்பாக்கி குண்டுகள் சுட்டாலும், ஆத்தா செல்லம்மா ஆத்தா செல்லம்மா ஆத்தா செல்லம்மா தொட்டா காயம் மாறிவிடும். அவ கண்ணீர் துளி மூலிகை மருந்து கீடாகும். ஆத்தா செல்லம்மா தொட்டா காயம் மாறிவிடும். அவ கண்ணீர் துளி மூலிகை மருந்து கீடாகும். பட்டினியா கிடந்தாலும் புள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. பட்டினியா கிடந்தாலும் புள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் குடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவை பிடிக்க வைப்பா. பிஞ்சு விரலில் நகங்கடிப்பா, பேச சொல்லி சிரிச்சிருப்பா. பிஞ்சு விரலில் நகங்கடிப்பா, பேச சொல்லி சிரிச்சிருப்பா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் வீட்டுக்குள்ள இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? அண்டா குண்டா கூட வாங்கிடலாம், பெத்த தாயங்கை வாங்க முடியாது, வாங்கக்கூடாது. ஒரு நவீன கவிதை வந்துச்சு, மகனே உன்னை பெற்ற போது ஒரு தென்னையை நட்டனடா, நீ படிச்சு வேலை வாங்கி வெளிநாட்டில் சம்பாதிக்கிற, சந்தோஷமா இரு. ஒரு நாள் நீ ஈமைகளில் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது என் மேல் ஈமொய்த்த செய்து உனக்கு கிடைத்திருக்கும். நீ வராவிட்டாலும் பரவாயில்லடா, நான் வளர்த்த தென்னை பாடையாகி என்னை சுடுகாடு கொண்டு சேர்க்கும். இந்த ஜென்மத்தில் உன்னை சந்திக்க முடியாவிட்டாலும் www.com ஆவியல் உலகத்தில் கண்டிப்பாக உன்னை சந்திப்பண்டா மகனே என்று ஒரு தாய் சொல்வதாக இன்னைக்கு பொறுப்பற்ற மகன்களை பார்க்க முடிகிறது. அதைத்தான் இந்த பாடல் உணர்த்த வருகிறது. வகுப்பில் ஒரு தம்பி கேட்குறான், ஐயா ஒரு சின்ன சந்தேகம், கோவிச்சுக்கிற மாட்டீங்களான்டா. கேளுப்பாண்டேன், இந்த நீராடும் கடலோடத்த பாட்டு இருக்குல்ல, தமிழ்தாய் வாழ்த்து, அதை வேற மெட்டில் பாடுவீங்களான்னு கேட்டான். என்ன மெட்டில் பாடணும்னு கேட்டேன். இந்த நீராடும் கடலோடத்த பாட்டை தூக்கி ஊரோரம் புளிய மரம் மெட்டு இருக்குல்ல அதில் போடுங்கான்றான். நீராடும் கடலுடுத்த நிலமடந்த கெளில் ஒழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில். ஆமாமான்றாங்க. இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்தே பிள்ளைங்க டப்பாங்குட்டில் போட சொல்லி கேட்குறாங்க. டப்பாங்குத்து பாட்டா பாடினாத்த நாட்டுப்புற பாட்டா போயிடுச்சு. எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுச்சு, இந்த வெங்கடேஸ்வரா ஸ்கூல் ஆண்டு விழாவை நான் மட்டும் பாராட்டினா பத்தாது, நீங்கள் மட்டும் பாராட்டினா பத்தாது, பாண்டிச்சேரியிலிருந்து வண்டி வண்டியாக வந்து இறங்கி இந்த விழாவை பாராட்டணுன்றக்காக பாண்டிச்சேரியில் கட்ட ஒரு வண்டி எத்தனை ஊர்களை கடந்து வெங்கடேஸ்வரா ஸ்கூலுக்கு வரப்போகுதுன்றத ஒரு டப்பாங்குத்து பாத்துல பட்டுக்கோட்டை புகழ் பாடும் வெங்கடேஸ்வரா பள்ளிக்கூடத்தில், நம்ம வெங்கடேஸ்வரா பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழா நடக்குதாண்டி. நம்ம நாட்டுப்புற பாட்டு தாண்டி, இது நாட்டுப்புற பாட்டு தாண்டி. தேங்காய் தட்டில் வண்டியை கட்டி தெக்கி திக்கால ரெண்டும் புட்டி, நீ நானுங்க சிங்க சலங்க சத்தம் கிணுங்க.
வண்டி சத்தம் கடகடங்க வழி நடுக கிடுகிடுங்க வண்டி சத்தம் கடகடங்க வழி நடுக கிடுகிடுங்க அரியாங்குப்போம் தவள குப்போம் அதையும் தாண்டி காட்டுக்குப்போம் அரியாங்குப்போம் தவள குப்போம் அதையும் தாண்டி காட்டுக்குப்போம் நெல்லிக்குப்போம் மந்தனுக்குப்போம் நெல்லிக்குப்போம் மந்தனுக்குப்போம் குள்ளஞ்சாவடியை தாண்டி குறிஞ்சி பாடியையும் தாண்டி குள்ளஞ்சாவடியை தாண்டி குறிஞ்சி பாடியையும் தாண்டி வடலூர் வந்ததடி வண்டி மாடு நகராம பண்ணுதடி சண்டி வடலூர் வந்ததடி வண்டி மாடு நகராம பண்ணுதடி சண்டி பட்டுக்கோட்டை பெருமை பாடும் நம்ம வெங்கடேஸ்வரா பள்ளியில இன்னைக்கு வெங்கடேஸ்வரா பள்ளியில ஆண்டு விழா நடக்குதாண்டி இது நாட்டுப்புற பாட்டு தாண்டி நம்ம நாட்டுப்புற பாட்டு தாண்டி வடலூர்ல வண்டியை கட்டி வலதுபுறம் உன்னை அமர்த்தி நீயும் நானுக்கு கிசுங்க சலங்க சத்தம் கிணுகிணுங்க வண்டி சத்தம் கடகடங்க வழி நடுக கிடுகிடுங்க வண்டி சத்தம் கடகடங்க வழி நடுக கிடுகிடுங்க வடலூர் சேத்தியார் தோப்பு அதையும் தாண்டி மீன் சுருட்டி வடலூர் சேத்தியார் தோப்பு அதையும் தாண்டி மீன் சுருட்டி அணக்கரையான் திருப்பனந்தா அணக்கரையான் திருப்பனந்தா சோழபுரம் தாண்டி கும்பகோணத்தையும் தாண்டி சோழபுரம் தாண்டி கும்பகோணத்தையும் தாண்டி தஞ்சாவூர் வந்ததடி வண்டி மாடு நகராம பண்ணுதடி சண்டே தஞ்சாவூர் வந்ததடி வண்டி மாடு நகராம பண்ணுதடி சண்டே ராசராசம் புகழ் பாடும் தஞ்சாவூர் சீமையிலே நம்ம தஞ்சாவூர் சீமையிலே தெம்மாங்கு ராகமாண்டி இது நாட்டுப்புற பாட்டு தாண்டி நம்ம நாட்டுப்புற பாட்டு தாண்டி தஞ்சாவூர்ல வண்டியை கட்டி சாட்டையால மட்ட சொடிக்கி தஞ்சாவூர்ல வண்டியை கட்டி சாட்டையால மட்ட சொடிக்கி நீ நான் கிசுங்க சலங்க சத்தம் கிணுகிணுங்க வண்டி சத்தம் கடகடங்க வழி நடுக கிடுகிடுங்க வண்டி சத்தம் கடகடங்க வழி நடுக கிடுகிடுங்க தஞ்சாவூர் ஓரத்த நாடு அதையும் தாண்டி ஆம்பளாப்பட்டு தஞ்சாவூர் ஓரத்த நாடு அதையும் தாண்டி ஆளடி கும்மல ஆளடி கும்மல பட்டுக்கோட்டை ஆளடி கும்மல பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை தாண்டி நம்ம தாலிக்குடி வந்து பட்டுக்கோட்டை தாண்டி நம்ம தாலிக்குடி வந்து வெங்கடேஸ்வரா கல்லூரி காலேஜுக்கு வந்ததடி வண்டி வீடியோ சீவரத்தில் இது கல்லூரியா கூட உருவாகணும்ன்றான் என் ஆசை. ஏன்னா நான் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் படித்தேன் 10ஆவதுலாம் பள்ளிக்கூடமே கிடையாது. இவ்வளோ வசதி பள்ளிக்கூடத்தை நான் இப்போத்தையும் பார்க்குறேன். எங்கள் ஊரில் ஒரு ஓட்டக்கூட தான் எனக்கு பள்ளிக்கூடம். நான் 10ஆவது ஏ கிளாஸ் ஏ செக்ஷன். ஒரு புயல் வந்து அந்த மேலே அந்த டாப்பை பிடிங்கிட்டு போயிடுச்சு. மொட்டைச்சோறு தான் 2 பக்கமும். அந்த பக்கம் வெயில் அடித்தா பைய தூக்கிட்டு அங்கிட்டு ஓடுவோம், இங்கிட்ட வெயில் அடித்தா இங்கிட்ட வருவோம், நடுவில் வெயில் அடித்தா மரத்தடி, மழை பெஞ்சா லீவு. இதுதான் நான் படித்த படிப்பு. அதை என் கேசட்லேயே பாடியிருக்கேன். பாருங்க எங்கள் ஊர் பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்தில் குட்டிய சுவர் 2 குட்டி சுவருக்குன்னு கூரையே இல்லை. பாருங்க எங்கள் ஊர் பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தை பற்றி பாடியிருப்பேன். நான் இவ்வளோ வசதியாக இப்படி மாணவர்கள் படிக்கிற அளவுக்கு ஒரு சூழலை உருவாக்கி தந்த இந்த பள்ளிக்கூட அமைப்பாளர்கள் தாளாளர்கள் அனைவருக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக ஒரு பணிவான வணக்கத்தை கூறிக்கொண்டு, அம்மாவுக்கு மிஞ்சின தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை என்று பாடணும். ஆனால் இன்னைக்கு அம்மா என்ற சொல்ல வேற லெவல் இன்னைக்கு சினிமாவில் போயிடுச்சு. முரண்பாடான வார்த்தைகள் நிறைய இன்னைக்கு வந்துருச்சு. நாட்டுப்புறத்திலும் முரண்பாடுகள் இருக்கு. ஆட்டுக்கு தலைவேட்ட காட்டுக்கு நாம் போக குரங்கு கடு புடுங்குது, என் காலை குரங்கு கடு புடுங்குது. குரங்கு கடு புடுங்க பள்ளத்துக்கு நான் போனேன், மீன் மொசுங்குது, என் காலை மீன் மொசுங்குது. மீன் மொசுங்க மேட்டுக்கு நான் போக
தூத்த புணு புணுங்குது என் கால தூத்த புணு புணுங்குது. தூத்த புணு புணுங்க வீட்டுக்கு நான் போனேன், கிளவி கரு புருங்குறா என் கால கிளவி கரு புருங்குறா. ஏட்டிக்கு போட்டியாக எகனைக்கு முகனையாக எல்லாமே நடந்து போகுது என் கால எல்லாமே நடந்து போகுது. இந்த பொல்லாத உலகத்தில் கல்லாமையா இருந்து புகழும் மங்கி கிடக்குது, நம்ம புகழும் மங்கி கிடக்குது. இப்படி முரண்பாடான்னு எத்தனையோ முரண்பாடு. அந்த காலம் எப்படி இருந்துச்சு, இந்த காலம் எப்படி இருந்துச்சு. நம்ம தாத்தா காலத்தில் கூரை வீடு தான், வீடு நிறைய பானைகள் இருந்துச்சு. இங்கே இந்த இடத்துல உளுந்து பானை, இந்த இடத்துல அரிசி பானை, அந்த இடத்துல பருப்பு பானை. வீட்டுக்குள்ள இங்கே தான் அரிசி பானை, இங்கே பருப்பு பானை, இங்கே உளுந்து பானை. நம்ம அப்பா காலத்தில் எல்லாம் போயிடுச்சு. இங்கே அரிசி இருந்தவானை, இது உளுந்து இருந்தவானை, அது பருப்பு இருந்தவானை. நம்ம காலத்தில் இங்கனதே அரிசியை கொண்டாந்து வச்சுருப்போம், இந்த இடத்துல தான் பருப்பு வச்சுருப்போம், அந்த இடத்துல உளுந்து வச்சுருப்போம்னு வந்துட்டோம். நம்ம பிள்ளைய காலத்தில் அரிசின்னு ஒன்று இருந்துச்சாண்டா, எங்கள் அப்பா இங்கே அண்டாண்டாவை ஆக்கி தின்றுருக்காங்கன்னு பேச போகிறாங்க. ஏன்னா எனக்கு எல்லாமே ரெடிமேடாக கிடைக்கிது. திடீர் பொங்கல், திடீர் பூரி, திடீர் சப்பாத்தி, திடீர் சாம்பார், திடீர் குழம்பு, திடீர் மீன் குழம்பு, திடீர் நண்டு குழம்பு, திடீர் சாவு. ரசத்தை குடிச்சுன்னு செத்து போயிருக்கான். ஏன்னா பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க, பல வருஷம் இருந்திருக்கு போல இருக்கு அந்த ரசம். அதை குடிச்சு செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு ஃபுட் பாய்சன் ஆகி மானாமதில் ஒருத்தன் கொக்கோ கோலா பாட்டிலுக்குள்ள கரப்பாம்பூச்சி கிடந்தது அப்படியே தெரியாமல் வச்சுவிட்டாங்க. நம்ம இங்கிட்டுன்னா உடனே சர்க்குலேஷன் ஆகி போயிடும் பாட்டிலுங்க. மானாமதில் வாங்கினாங்களுக்கு வித்தாத்தே அடுத்த பாட்டில் வாங்குவாங்க. அந்த பாட்டுக்குள்ளே பாய்ச்சையும் இருந்திருக்கு, உள்ளே கரப்பாம்பூச்சியும். ஒருத்தன் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு பாட்டில் வாங்கி குடிச்சு புட்டு 10 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சு 10 லட்சம் செலவழிக்கிற அளவுக்கு வயிற்று ஆப்ரேஷன் பண்ணி கிடக்கானுங்க. காலங்கள் மாறி போச்சு. அடா அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கா நம்ம ஊர், அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கா. பட்டிக்காடு பட்டணமும் ஆம்பளையும் பொம்பளையும் சின்னஞ்சிறுசெல்லாம் அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கா. ஆடை உடுத்தினது மானத்தை காக்க, சங்கக்கால பொம்பளை கை தெரியாமல் ஓடாடித்திருக்கான். ஆடை உடுத்தினது மானத்தை காக்க அறிஞ்சு நடந்தமே அந்த காலம். ஆடை உடுத்துறது மானத்தை காக்க அறிஞ்சு நடந்தமே அந்த காலம். இப்போ போடுற ஜாக்கெட்டில் கதவு ஜன்னலை வச்சு பூட்டாம தெரியுதுங்க இந்த காலம். இப்போ போடுற ஜன்னலில் கதவு ஜாக்கெட்டை வச்சு முன்னால் ஜாக்கெட்டு மாதிரி ஒரு அம்மா தச்சு உட்காந்துருக்கு பஸ்ஸில் ஜன்னல் ஓரத்தில். பின்னால் ஒரு பெருசு வெத்தலை போட்டு உட்காந்துருந்தவர் தூக்க கழகத்தில் இருந்திருக்காரு. முழிச்சு பார்த்துருக்காரு, முன்னாள் ஜன்னல் மாதிரி இருந்திருக்கு. முன்னால் ஒரு ஜன்னல் வச்சுருக்காங்களே அப்படின்னு வெத்தலை மின்ட்டு பிடிச்சின்னு அதில் துப்பி விட்டார். அந்த அம்மா கேட்குது, இன்னைக்கு தான் தச்சு போட்டு வந்த இதில் துப்பிருக்கவனுக்குலாம் அறிவு இருக்கான்னு கேட்குது. மன்னிச்சுக்கதாயி, கண்ணு முன்னால் ஜன்னல் மாதிரி இருந்துச்சுமான்றாங்க. இப்போ போடுற ஜாக்கெட்டில் கதவு ஜன்னலை வச்சு பூட்டாமல் தெரியுது இந்த காலம். உலகம் அப்போ இருந்த மாதிரி இப்போ இருக்கா. பட்டிக்காடு பட்டணமா ஆம்பளையும் பொம்பளையும் அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கா. கூழு மோர் இளநீரை குடிச்சு புட்டு தினந்தோறும் காலையில் கூழு மோர் இளநீரை குடிச்சு போட்டு பொழுதெல்லாம் உழைச்சமே அந்த காலம். இப்போ கொக்கோ கோலா பெப்சி இன்னும் வெள்ளைக்காரை மூத்திரத்தை கொலா போட்டு குடிக்கிறோமே இந்த காலம். எதெல்லாம் குடிக்கக்கூடாது அதையெல்லாம் குடிக்கிறோம் இன்னைக்கு. எங்கள் ஊர் மதுரைக்கு சொன்னேன் உங்கள்கிட்ட, களிமண் அள்ளி தலையில் பூசி கூந்தலை வளர்த்துருக்காங்க. சாம்பு மாதிரி இருந்திருக்கு. 7 மணிக்கு போகிறவங்க சாம்பா கொண்டு போய் குளிக்க, வயக்காட்டிலேருந்து வர்றவங்க கம்மாயில் இருக்க மண் அள்ளி தேய்ச்சி தலையில் குளிச்சுட்டு வந்திருக்காங்க. களிமண் அள்ளி கூட கூந்தலை வளர்த்தது அந்த காலம். களிமண்ணை பூசி கூந்தலை வளர்த்தது அந்த காலம். இப்போ ஆட்கிளியர் சாம்பு போட்டு அழகான மண்டையெல்லாம் கிரிக்கெட்டு கிரவுண்டா போச்சு இந்த காலம். இப்போ ஆட்கிளியர் சாம்பு போட்டு அழகான மண்டையெல்லாம் கிரிக்கெட்டு கிரவுண்டாச்சு இந்த காலம். கருப்பு தான் அழகு, உழைப்பு தான் அழகு உணர்ந்து நடந்தது அந்த காலம். இப்போ கலரை ஏத்துறேன்னு மூஞ்சியை பட்டி பார்த்து சுண்ணாம்பு அடிக்கிறது இந்த காலம். உலகம் அப்போ இருந்த மாதிரி தான் இப்போ இருக்கா. காலு பித்த வெடிப்பு வராமல் சூடு ஏறாமல் செருப்பு அணிஞ்சது அந்த காலம். இப்போ பொண்டாட்டி 4 அடி செருப்பு 7 அடி போடுது பல்டி இந்த காலம். இப்படி விடிய விடிய சொல்லிக்கிட்டே இருப்பேன். நேரம் இருக்குது, 22 ப்ரோக்ராம் காத்திருக்கு, பிள்ளைங்க நிறைய காத்திருக்கு, நிறைய விஷயங்கள் பேச நினைக்கிறேன். நேரம் கருதி கொஞ்சத்தை சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்கேன். இன்னைக்கு காதல் அந்த நிலையில் போயிடுச்சு. காதலை 2ஆக பிரித்து விட்டாங்க. ஒன்று சைவம், இன்னொன்று அசைவம். எது சைவம்னா காதலி சென்று ஒன்றா சேர்ந்துறது. பூவுல வாசம் இல்லை, பொண்ணு மனசில நேசம் இல்லை,
கண்ணில தூக்கம் இல்ல கஞ்சி இருந்தும் வயிற்றுக்குள்ள வாக்கங்கர வழி நெடுக பொம்மானே ஓ அவளை பார்த்தேன் என்ன சொல்லுங்களே எம்பாட வாக்கங்கர வழி நெடுக பொம்மானே ஓ அவளை பார்த்தேன் என்ன சொல்லுங்களே எம்பாட பூவுல வாசம் இல்ல பொண்ணு மனசில்ல நேசம் இல்ல கண்ணில தூக்கம் இல்ல கஞ்சி இருந்தும் வயிற்றுக்குள்ள வாக்கங்கர வழி நெடுக பொம்மானே ஓ பார்த்தீங்க என்ன சொல்லுங்களே எம்பான வாக்கங்கர வழி நெடுக பொம்மானே ஓ பார்த்தீங்க என்ன சொல்லுங்களே எம்பான பச்சை மூங்கி பார்த்து வெட்டி பனைமரத்தில ஓல விரிச்சு ஈரமண்ணு சுவரு வச்சு படலை கட்டி கோலம் வரைஞ்சு தனநனனா ஏ தனநனன தனநனன தனநனனா பச்சை மூங்கி பார்த்து வெட்டி பனைமரத்தில ஓல விரிச்சு ஈரமண்ணு சுவரு வச்சு படலை கட்டி கோலம் வரைஞ்சு தனநனனா ஏ தனநனன தனநனன தனநனனா ஒரு மிச்ச குடும்பம் பண்ண என்னால ஒரு ஜானு மண்ணு இல்லைன்னு போனாலே ஒரு ஜானு மண்ணு இல்லைன்னு போனாலே எத்தனையோ விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் அந்த புள்ள விரும்பாட்டி மொட்டை மாட்டில் கொண்டு படிக்கிறாங்க என்னை காதலி இல்லாட்டி கரண்ட் கம்பத்தை சாவண்டின்றான். கரண்ட் கம்பத்தை காட்டுறேன் கதாநாயகன் கட்டு ஏறி போகிறான் சாக ஒருத்தன் சாகவுல போகிறான்னு சொல்லி அந்த பொண்ணு இறக்கப்பட்டு ராஜு ஐ லவ் யூ இறங்கி வாடா உனக்கு இளவ கூட்டம் இறங்கி வாடா. சினிமா காதல் சின்ன பின்னமாக போன பிறகு 5வது படிக்கிற பொண்ணு ஹாஸ்டலில் இருந்த அம்மாவுக்கு எழுதிய இந்த கடிதம் முதல் முறையாக மதுரை ராம்ஜி ஆடிய நிறுவனம் என்னுடைய மண்ணின் தாகம் கேசட்டில் தமிழகம் முழுவதும் வெளியிட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பாடிக்கொண்டிருந்தாலும் அந்த பாடலோடு பிள்ளைங்களுடைய கலை நிகழ்ச்சி காத்திருக்கிறது. இடையில் நேரம்தான் பாடுவேன் என்று சொல்லிவிட்டு அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்ப நினைக்கிறேன் அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் ஏதோ நானும் இருக்கிறேன் உருப்படியா படிக்கிறேன் யாரும் இல்ல நமக்கு நீ எப்படி இருப்ப நினைக்கிறேன் அன்புள்ளங்கொண்ட அம்மாவுக்கு மகள் எழுதும் கடிதம் பள்ளிக்கூடம் சேர்க்கணுன்னு பாத்திரத்தை வித்தங்கனே எந்த பானில் சமைக்கிறேன்னு எழுதுங்க புஸ்தக நோட்டு வாங்கி தரேன் என்று சொல்லி சொன்னீங்களே வாங்கிட்டு வந்து தரலையே ஏன் அம்மா கிழிஞ்ச சட்டக்காரி என்ன கிண்டலாத்தான் பேசுறாங்க மனசு தாங்கலம்மா அழுகிறேன் தோட்டக்கார ஐயா வீட்டில பழைய சட்டை தருறதா சொன்னீங்களே வரும் பொழுது வாங்கி வாங்கம்மா
எனக்கு வரும் பொழுது வாங்கி வாங்கம்மா. விடுதி சோப்பில புழுகடக்குன்னு வீதியில தான் கொட்டுறாங்க. விடுதி சோப்பில புழுகடக்குன்னு வீதியில தான் கொட்டுறாங்க. தம்பிக்கு ஓட்டு நினைப்புல அழுதுகிட்டே தின்னுறேன். தம்பிக்கு ஓட்டு நினைப்புல அழுதுகிட்டே தின்னுறேன். கீழாண்ட செவத்தோரம் மறந்து போகாதீங்க, கருணாக வீடு புள்ளதான் இருக்குது. மேலாண்ட கூரை மேல சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேற்கத்தி மழை அடிச்சா இருக்கும் இடம் நனையும் அம்மா. கீழாண்ட செவத்தோரம் மறந்து போகாதீங்க, கருணாக வீடு புள்ளதான் இருக்குது. மேலாண்ட கூரை மேலே சாக்க கிழிச்சு போடுங்கம்மா, மேற்கத்தி மழை அடிச்சா இருக்கும் இடம் நனையும் அம்மா. பாத்திரம் தேய்ச்ச கைகளிலே காயம் ஒண்ணுதான் சொன்னாங்க. பாத்திரம் தேய்ச்ச கைகளிலே காயம் ஒண்ணுதான் சொன்னாங்க. நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்சப்பத்து தான் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேகுது எனக்கு நீயும் மஞ்சப்பத்து தான் போட்டுக்கம்மா. நெஞ்சு வேகுது எனக்கு நீ மஞ்சப்பத்து தான் போட்டுக்கம்மா. இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் கோடீஸ்வரி. பேரு பெத்த பேரு, ஆனால் வாழ்க்கை கிழிஞ்சு தூங்குது. நம்ம குழந்தைகளுக்கு பணம் காசு சேர்க்க வேண்டாம், கல்வியை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அதற்காக உதவி செய்யக்கூடிய பள்ளிக்கூடங்களை நாடுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு வாய்ப்பு இருந்தால் சந்திக்கிறேன். இப்போது விடைபெறுகிறேன். நன்றி.